வணக்கம் அன்பரான நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மகாபாரத போர் எதனால் நடந்தது? சூழ்ச்சியால், இல்ல சூதாட்டத்தாலா, இல்ல பாண்டவர்கள் புத்தி கெட்டு போச்சா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, திரௌபதியின் சிரிப்பு தான் காரணம். அது சாதாரண சிரிப்பு இல்ல. நல்ல அருமையா சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு. இந்த திரௌபதி செஞ்ச ஒரு வேலை மிகப்பெரிய அளவுல சம்பவத்தை செஞ்சிருக்கு. பல உயிர்கள் மாண்டது. நல்லவன் கெட்டவன் கொடை வெல்லல் பக்தியானவன் எல்லாருமே ஏஆர்னால பாத்தீங்கன்னா இவ ஒருத்தவ சிரிச்சதுனால அப்படின்றது ஒரு பக்கம். இது என்னன்றதான் இந்த காணொலி முழுமையாவே பார்க்க போறோம். என்ன அப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரியோதனன் எங்க செல்கிறான்னா இந்த மாயை மாளிகைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த மாயை மாளிகையை துரியோதனன் போய் பார்க்கும் பொழுது அவனே ஆச்சரியப்படுறான். பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. எது தர அப்படின்னு கூட தெரியல. ஆனா இந்த மாளிகையை பற்றி சொல்கிறேன் கேளுங்களேன். தண்ணீரில் கால் வைப்பது போல இருக்கும், ஆனா தண்ணீரா இருக்காது. அது தரையா இருக்கும். ஒரு கண்ணாடி தரையாக கூட இருக்கும். இத பார்த்த அப்படியே வியந்து போன துரியோதனன் தெரியாமல் தரை என்று நினைத்து ஒரு கண்ணாடி தரையில் கால் வைத்து தண்ணீரில் கீழே விழுகிறான். இதை பார்த்த அனைவருமே, அங்க இருக்கிற எல்லாருமே, அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் மற்றும் இந்த அரண்மனை சேவகர்கள் இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா பாஞ்சாலி மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுடைய நகைப்பு அது அடங்கவே இல்லை. அதாவது கண்டினியூஸா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல துரியோதனை பாதிச்சிடுச்சு. இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு கொண்டு போய் செல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரியோதனன் அப்பதான் மனசுல வைக்கிறான், இந்த அவமானத்தில் பழிவாங்காமல் விட மாட்டேன், உங்க எல்லாரையும் அழிப்பேன், உயிரோடு இருக்க ஒரு வாய்ப்பு இல்லாம எல்லாருமே சாவடிச்சிடுவேன் அப்படின்னு போறான். அதற்கு அடுத்து நடந்த சில விஷயங்கள் தான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து சூழ்ச்சி, அடுத்து சூதாட்டம் இதன் மேல் போகிறது. அடுத்து திரௌபதியோட டேர்னு. திரௌபதி என்ன ஆகுறாங்க, திரௌபதியையும் சூதாட்டத்துல வச்சு தோத்து போறானுங்க. ஸோ இதன் மூலமாக ஒரே ஒரு விஷயம்தான் நண்பர்களே, நாம் எப்பொழுதும் நம் வாழ்வில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்றோம்ல. அதனால நம்ம பேசுற வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல நம்மளுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு இருக்குதோ அப்படித்தான் நம்மளுடைய வாழ்வில் வீழ்ச்சியும் உயர்ச்சியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த காணொலியில இதை மட்டும் சொல்கிறேன். இந்த ஒரு நகைப்பு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை காயப்படுத்தி இப்படி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கும். நன்றி.